முருகன் பக்தர் எல்லோருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி பங்குனி உத்திரம் அன்று என் வீட்டில் நான் எப்படியெல்லாம் முருகருக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு தாங்க வீடியோ எடுத்திருக்கேன். இத்தனை நாளாக ஷார்ட் வீடியோவில் குட்டி குட்டியாக அபிஷேகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எப்படி பூஜை பண்ணுறேன், வீடெல்லாம் எப்படி பண்ணுறேன், விளக்கு எப்படி ஏற்றுறேன்றத வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பங்குனி உத்திரம்னா என்ன ஒரு விசேஷம்னு சொல்கிறேன்னா, முருகருக்கு தேவயானைக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் நடந்ததுங்களாம். சிவன் பார்வதிக்கு கல்யாணம் நடந்ததுதான். விஷ்ணு மகாலட்சுமிக்கு கல்யாணம் நடந்த நாளாக இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்கங்க. நான் போன வருஷம் இந்த வருஷம்தாங்க செய்கிறேன். இத்தனை நாளெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அந்த மாதிரி செஞ்சதில்லை. ஆனால் போன வருஷம் இந்த வருஷம் தான் இன்றைக்கி பங்குனி உத்திரம் இல்லைங்களா. சின்ன சிலையோ இல்லை சின்ன வேலோ படமோ வச்சுருக்கீங்களான்னா அபிஷேகம்லாம் பண்ணுங்கள். படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன கேட்டாலும் முருகர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை கூடங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த வழிபாடு செஞ்சால் கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம மனசார செஞ்சது எல்லாமே நடக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு முருகன் துணை எப்போவுமே இருப்பார். நான் எதுக்கு இந்த பூஜை நான் செய்கிறேன்னா, எனக்கு என் குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே வேலை கிடைக்கணுன்றதுக்காக இன்றைக்கி செஞ்சேங்க இந்த பூஜை. வீட்டில் பூஜைலாம் முடிஞ்சால் நீங்கள் ஈவினிங் பக்கத்தில் முருகன் கோயில் எங்கன்னா இருந்தால் போயிட்டு வாங்க. நிறைய கோயிலுங்களில் கல்யாணம்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. நான் கூட ஈவினிங் மேலே என் வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க சிவன் கோயில், அங்கே போக போகிறேன். நீங்களும் போயிட்டு வாங்க. எது எப்படிங்க நம்ம ஒருத்தரை நம்புகிறோன்னா அது முருகர் மட்டும்தாங்க. அவர் என்றைக்குமே கை விட மாட்டார். அவர் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். எனக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்க, ஷார்ட் வீடியோ. அந்த வீடியோவில் நிறைய பேர் எனக்கு குழந்தை இல்லைங்க, நீங்கள் குழந்தை வேணும்னு வேண்டிக்கோங்க, என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பங்குனி உத்திரம் அன்று நீங்கள் பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க. நீங்கள் பக்கத்தில் முருகன் கோயில் எங்கன்னா இருந்துச்சுன்னா பால் வாங்கி கொடுங்க. பௌர்ணமிக்கு பால் வாங்கி கொடுங்க. செவ்வாய்க்கிழமை பால் வாங்கி கொடுங்க. நம்மளால் ஒரு 25 ரூபா வாங்கி கொடுக்காமலாம் இல்லைங்க, வாங்கி கொடுங்க. ஞாபகமாக வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்குங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கணும். நானும் ஒரு நாளும் நான் எப்போல்லாம் முருகர்கிட்ட வேண்டிக்கணும் அப்போல்லாம் உங்களுக்காகவும் சேர்த்து தாங்க வேண்டிக்கிறேன். நான் அதே மாதிரி கல்யாணம் ஆகலை, என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆகலை, நல்ல வரன் கிடைக்கல அப்படியெல்லாம் கூட கேட்குறாங்க கமெண்ட்ஸில். அவங்களுக்கும் இந்த மாதிரி பங்குனி உத்திரம் அன்றைக்கி அபிஷேகம் அவங்க பேர் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாமே நம்ம நம்பிக்கை தாங்க. நம்ம செஞ்சோம்னா கடவுள் நம்ம கூடவே இருப்பார். அந்த நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களுமே நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம முருகன் நம்ம பக்கத்தில் இருப்பாருங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நல்ல வரனாக பாருங்கள். கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நல்ல டாக்டரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்குங்க. அந்த முருகரே பிறப்பாருங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு குழந்தை உண்டாச்சுன்னா முருகர் பேர் வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகரே பிறப்பார்.
சரவண